அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி புதன் பகவான் விருச்சக ராசியில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இதன் காரணமாக புதையல் யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு எதிர்பாராத பல நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு புதனுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் சூரியன் புதன் வக்ர நிவர்த்தி பெற்றும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு செவ்வாய், சூரியன், சுக்கிரன் ஓரளவு நலம் தருவாங்க. சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. 6இல் செவ்வாய் இருப்பது சாதகமான அமைப்பு. இது எப்படி போனாலும் தைரியம் மட்டும் விடாதீர்கள். அது எதையும் எதிர்கொள்ளும் ஒரு திறனை தருங்க. அதனால் எப்படியாவது சமாளித்து எழுந்து விடுவீங்க. உங்களிடம் பகைமை பாராட்டியவர்களும் உங்களுக்கு தீங்கிழைக்க வேண்டும் என்று நினைத்தவர்களும் உங்களை விட்டு விலகுவாங்க. அதே போல் போட்டிகள் குறையுங்க. வழக்குகள் சாதகமாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தாங்க அமைஞ்சு, பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. குறிப்பா காவல்துறை, நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நல்வாய்ப்புகள் உண்டுங்க. பழைய நெருக்கடிகள் தீருங்க. சிலர் புதிய இடத்திற்கு வீடு மாற்றி செல்வார்கள். ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தாங்க அமைஞ்சிருக்குது. எடுத்தோம் கௌதம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக இருப்பது உங்களுடைய காரிய வெற்றிக்கு அடித்தளமாக அமையுங்க. காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது, உங்களுடைய ராசிநாதனான சனி உங்களுடைய ராசியிலேயே பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதே நேரம் செவ்வாயினுடைய பார்வையும் உங்களுடைய ராசியில் பதியுதுங்க. எனவே பிரச்சனைகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. தன்னம்பிக்கையும் தைரியமும் குறையலாங்க. உடன்பிறப்புகளுடைய வழியில் செலவு அதிகரிக்குங்க. எதிர்காலத்தை பற்றிய பயம் அகல. இறை வழிபாடே உங்களுக்கு கை கொடுக்குங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரம் பெறுகிறார். அதாவது ரிஷபராசியில் குரு வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். ரிஷபராசியில் உள்ள குரு பகவான் இக்காலகட்டம் முழுவதும் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க. கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை உருவாகலாங்க. கொடுத்த தொகையை வாங்க முடியவில்லையே, வாங்கிய தொகையை கொடுக்க முடியவில்லையே என்ற கவலை மேலோங்குங்க. பணப்பற்றாக்குறை அதிகரிக்கும். அவர்கள் அருளாளர்களுடைய ஆசையும் அனுபவஸ்தர்களுடைய அறிவுரையும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா அமைஞ்சிருக்குது. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனையை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க. எடுத்தோம் கௌதம் என்று எந்த செயலிலும் ஈடுபட வேண்டாம். குறிப்பாக திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை செவ்வாய் பார்க்கிறார். அதாவது கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த தருணங்கள்ல கும்பத்தில், அதாவது உங்களுடைய ஜென்ம ராசியில் உள்ள சனி பகவானை பார்க்கிறாருங்க. உங்களுடைய ராசியில் உள்ள சனியை பகை கிரகமான செவ்வாய் பார்க்கும்போது மகிழ்ச்சி குறையுங்க. மனக்கவலை அதிகரிக்கும். உடன்பிறப்புகள் வழியில் பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குங்க. உதவி செய்வதாக சொன்னவர்கள் கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாங்க. தொழிலில் பங்குதாரர்கள் விலகுவதாக சொல்லி அச்சுறுத்துவாங்க. நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களால் கவலை அதிகரிக்குங்க. இது போன்ற நேரங்களில் தசாபுக்திக்கு ஏற்ற தெய்வங்களை தேர்ந்தெடுத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது செவ்வாய் நீச்சம் பெற்று
பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது இக்காலகட்டம் முழுவதுமே நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க. தொட்ட காரியங்கள்ல தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டே இருக்குங்க. துணையாக இருப்பவர்களை நம்பி எதுவும் செய்ய இயலாது. பஞ்சாயத்துக்கள் இழுபறி நிலையில் இருக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்குங்க. பாடுபட்டதற்கு ஏற்ற பலன் கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் வக்ரமும் பெறுகிறாரு. அதாவது கடகராசியில் உள்ள செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க. தொழில் பங்குதாரர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்ள மாட்டாங்க. உடன்பிறப்புகளுடைய பகை அதிகரிக்குங்க. பாக பிரிவினைகள் இழுபறி நிலையில் இருக்கும். பஞ்சாயத்துக்கள் நீடிக்குங்க. பழைய வழக்குகள் முடிவுற்றாலும் புதிய வழக்குகள் தொடருங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடாது. நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருங்க. அதாவது மேலதிகாரிகள் உங்களிடம் சற்று கோபமாக நடந்தாலும் கூட பொறுமையாக அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க. ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு அவ்வளவு நேரம் சரியில்லை என்பதால மிக கவனத்தோடும் பொறுமையாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மகரத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு வரும் சுக்கிரனால் விலை உயர்ந்த பொருட்களை விற்க வேண்டிய சூழல் உருவாகுங்க. குறிப்பா தொழில் நஷ்டத்தை ஈடுகட்ட வாங்கிய சொத்துக்களை விற்க வேண்டி இருக்குங்க. பெண்வழி பிரச்சனைகளை சமாளிப்பீங்க. இடமாற்றம் மாற்றம் எளிதில் கிடைத்தாலும் அவை திருப்தி தருவதாக அமையாதுங்க. பிள்ளைகளுடைய மேற்படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சியில் அனுகூலம் உண்டுங்க. பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஒரு தொகை செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை வந்து சேரும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல கும்பராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. உங்களுக்கு சொல்வாக்கும் அதிகரிக்க இருக்குது. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து கொள்வது நல்லது. எடுத்தறிந்து பேச வேண்டாங்க. அதே போல் கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க. கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் பயன்படுத்திக் கொள்ளுங்க. மாணவ மாணவியர்கள் பெற்றோர்களுடைய ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளின்படி நடப்பது நல்லதுங்க. பெண்களுக்கு எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. குடும்ப சுமை கூடுங்க. அதே போல் இக்காலகட்டங்கள்ல அதிக கவனம் அவசியங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது செவ்வாய் நீச்ச நிலையில் இருப்பதால் காரியங்களை மிக துல்லியமாக திட்டமிட வேண்டுங்க. யாரையும் நம்பி ஒரு செயலை ஒப்படைக்க வேண்டாம். பணிச்சுமை அதிகரிக்குங்க. பிறரால் ஏமாறும் வாய்ப்பு உண்டு என்பதால் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக கையாளுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு துல்லியமாக அறிவுறுத்துதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் கூட அதிக கவனம் மிக மிக அவசியங்க. ஏன்னா உங்களுடைய ஜென்ம ராசியில் சனி பகவான் இருப்பதால் ஏதாவது ஒரு விதத்தில் தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னதான் ராசிநாதன் என்றாலும் கூட சில இடையூறுகள் ஏற்படுந்தாங்க. அதனால் கவனமாக இருங்க. கும்பராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை பசுவுக்கு கீரை பழம் வாங்கி கொடுங்க. அதே போல் ராகு காலத்தில் துர்க்கையை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.